ஹல்லேலூயா. முதல்ல வழிகளிலே நின்று உங்கள் வாழ்க்கையில் ஓடிக்கிட்டே இருக்காம கொஞ்ச நேரம் நீங்கள் போகிற பாதையை நின்று கவனின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. ஆமென். ஓடிக்கிட்டே இருக்காதீங்க, கொஞ்ச நேரம் உங்கள் வாழ்க்கையை நின்று கவனின்னு சொல்கிறாரு. ஏன் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் கவனிக்கணும் அப்படின்னா, வாழ்க்கையில் ஏற்றத்தாழ்வுகள் அதிகமாக இருக்குது. ஆமென். ஆமாம் தானே? வாழ்க்கையில் ஏற்றத்தாழ்வுகள் அதிகமாக இருக்குது. ஸோ நான் நின்று பார்க்கும்போது என் பிரச்சனை என் கண்ணுக்கு தெரியுதா, இல்லை ஆண்டவர் என் கண்ணுக்கு தெரிகிறாரான்னு கொஞ்சம் நின்று கவனிக்கணும். ஹல்லேலூயா. ஆமென். அப்போது உங்கள் பிரச்சனை நீங்கள் பார்க்கும்போது ஆண்டவர் தெரிய மாட்டார். ஆமென். உங்கள் பிரச்சனை நீங்கள் நின்று பார்க்கும்போது ஆண்டவர் தெரிய மாட்டார். அப்போது நீங்கள் ஆண்டவர் பார்க்கும்போது உங்கள் பிரச்சனை உங்கள் கண்ணுக்கு தெரியாது. ஆமென். அப்போது நீங்கள் பார்க்குற விதம் 2 விதமாக இருக்குது. ஒன்று மாம்சத்துக்குரிய பார்வை, இன்னொன்று ஆவிக்குரிய பார்வை. நீங்கள் மாம்சத்தில் பார்க்கும்பொழுது என்ன ஒன்றுமே இல்லை, என் வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை, என் குடும்பத்தில் ஒன்றுமே இல்லை, நான் ரட்சிக்கப்பட்டு எவ்வளோ நாள் ஆச்சு, இவ்வளோ வருஷம் ஆச்சு, ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லை. இது எந்த பார்வை? மாம்சத்தில் பார்க்குற பார்வை. ஆனால் நீங்கள் ஆவிக்குரிய பார்வையில் பார்த்தீங்கன்னா சகலமும் இருக்குது. கை தட்டி ஹல்லேலூயா. சகலமும் இருக்குது. ஆவிக்குரிய பார்வையில் நீங்கள் பார்க்கும்போது எப்படி இருக்கு? சகலமும் இருக்குது. ஒன்றுமே இல்லாத இடத்துல கூட ஆண்டவர் ஏதோ ஒன்று வச்சிருக்கிறாரு. நம்ம பார்வையும் நம்ம சிந்தனையும் அவரோடு கூட இணைச்சி பார்க்கும்போது எல்லாமே அங்கே இருக்குது. ஆனால் எப்படி இருக்குதுன்னா மறைவாக இருக்குது. ஹல்லேலூயா. எப்படி இருக்கு? மறைவாக இருக்கு. அப்போது மறைவானது கர்த்தருக்குரியதுன்னு என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ மறைவானது கர்த்தருக்குரியதுன்னா அப்போ மறைஞ்சிருக்கிறது எல்லாம் அவர் வச்சிருக்காருன்னு தானே அர்த்தம். ஆமென்.